Greetings to all. Today we'll see about application of economic theory and concept in business. So what is economics? We know what economics is or what are economic activities. The production and consumption are economic activities. Or as we see about the definition of Lowell Robbins, he says it's a studies which of human behavior as a relationship between ends and scale which have alternate uses. Or in simple words, we can say economics is the overall activity of a human being. Our overall needs and wants to satisfy the human beings is economics, we can say. What is business? Business na enna? Buying and selling of goods and services for profit. ஒரு பொருளையோ ஒரு சேவையோ லாபத்திற்காக விற்கிறது வாங்குறது வணிகம் வர்த்தகம் அப்படி சொல்லலாம். So the main function of a business is to create, retain and satisfy profitable customers as the means of successfully achieving the desired objectives of the business. பிஸ்னஸ்னு ஒரு நோக்கம் இருக்கும், அதை அச்சீவ் பண்றது. So what is business economics அப்படின்னு கேட்டா, எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய தியரிஸ் அண்ட் ப்ராக்டிசஸை தியரிஸ் அண்ட் கான்செப்டை பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்றது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். இன் இங்கிலீஷ் we can say business economics refers to the application of economic theory to business practice. Or Spencer and Siegelman oda definition goes like this: business economics is the integration of economic theory with business practice for the purpose of facilitating decision making and forward planning by the management. ஒரு பிஸ்னஸ்ல டெசிஷன் எடுக்கணுக்காக எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய தியரிஸையும் ப்ராக்டிசஸையும் அப்ளை பண்றது. எதுக்கு அப்படின்னா, டெசிஷன் எடுக்கிறதுக்கு. எந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும் பிஸ்னஸ்ல அப்படின்னு கேட்டா, எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ பொருள்கள், எந்த மாதிரிப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்குவாங்க, மக்களுடைய டிமாண்ட் எப்படி இருக்கு, தேவை எப்படி இருக்கு, எங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், காஸ்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம், பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம், உற்பத்தி பண்றதுக்கு அவைலபிள் ரிசோர்சஸை எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியும், மினிமைசிங் கான்செப்ட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது. ஸோ இந்த விஷயங்களை அப்ளை பண்றது, பிஸ்னஸ்ல அப்ளை பண்றது எந்த தியரிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸை. எக்கனாமிக்ஸ்க்குன்னு அந்த பொருளாதாரம்னு சொல்லக்கூடியது பொருள்களை ஆக்சுவலி பொருளாதாரம் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதாரம், எக்கனாமின்னா சிக்கனம் என்று பொருள். ஸோ ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்ல எப்பவாவது இந்த கேள்விகள் கேட்கப்படலாம். த டேர்ம் எக்கனாமி அப்படின்னாலே சிக்கனம், பொருளை வந்து ரொம்ப சிக்கனமா கையாளக்கூடிய ஒரு முறை பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதார கொள்கைகளை பிஸ்னஸ்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். அதை தான் முழுமையாக இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ல the subject is business economics and it consists of all these things. Here we have 5 points: a firm theory, cost concept. These are all application of economic theory to business practice. பொதுவாகவே ஒரு ஒரு புது ஒரு ஒரு உற்பத்தி பண்ணப்பட்ட அல்லது உற்பத்திக்காகவோ அல்லது ஒரு தொழிலுக்காகவோ தொடங்கப்பட்ட ஒரு ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கும். ஒரு தியரி, சாதாரண பொதுவான ஒரு அடிப்படை ஒரு காரணம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், ப்ராஃபிட்டை உருவாக்கணும், நஷ்டப்பட்டுறக்கூடாது, நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கணும், ஆர் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பேர் இருக்கணும், குட்வில்னு சொல்லுவோம், குட்வில் இருக்கணும், ரீசனபிள் ப்ராஃபிட்டாவது கிடைச்சிடணும், பிஸ்னஸ்ல சர்வை பண்ணணும், பிஸ்னஸ் இழுத்து மூடுற மாதிரி ஆயிடக்கூடாது. திஸ் இஸ் த பேசிக் தியரி ஆஃப் எனி ஃபர்ம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ஃபர்ம் தியரி. தென் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டு ப்ரொடியூஸ் தி ஆர்டிகல். ப்ரொடியூஸ் அன் ஆர்டிகல், ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஆகக்கூடிய செலவு இஸ் அ காஸ்ட். அண்ட் இன் அக்கவுண்டிங், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ஆல்சோ. explicit cost and implicit cost. Different cost concept ஒரு cost concept அடாப்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா செலவு எவ்வளவுங்கிறத தீர்மானிக்கிறது.
எவ்வளோ ஆயிருக்கு இதை பொறுத்து தான் இதோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம பொருளுடைய விலையை நிர்ணயிக்கிறோம். திஸ் காஸ்ட் கான்செப்ட். தென் ப்ராஃபிட் கான்செப்ட். ப்ராஃபிட்டுங்கிறது இட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் காஸ்ட். எவ்வளோ நம்ம ரெவென்யூ வருமானம் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ ஆயிருக்கு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் என்னது ப்ராஃபிட். So the economic profits are relevant from business points of view. So the economic theoryல முக்கியமான ஒரு விஷயம் this profit concept. எல்லா பிஸ்னஸ்மே இதை நோக்கி தான் பயணம் செய்யுது. And they have to measure the relationship between supply and demand. சப்ளைனா எவ்வளோ கொடுக்குறோம், டிமாண்ட்னா எவ்வளோ தேவை இருக்கு, இந்த ரெண்டுக்கும் உள்ள இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. இது பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவை. எவ்வளோ தேவை இருக்குன்னு அறிஞ்சு அவ்வளோத்துக்கு உற்பத்தி பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். சப்ளை எப்போ பண்ண முடியும் அப்படின்னா இந்த பொருளுக்கான விலையோ அல்லது தேவையோ சரியான இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா ஸ்டாக் ஆகிடும் எல்லாம். ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரெடிக்டிங் எக்கனாமிக் குவான்டிட்டிஸ், ஹவு மச் டு பி ப்ரொடியூஸ்ட். In a day-to-day affairs, business managers have to predict the demand for their product, estimate the cost, profit, everything. Economic quantities. Economic quantities means how much to productions, how much to be consumed. And every business concern must have a theory for this. ஒரு பேசிக் ஒரு calculations இருக்கணும், ஏதாவது ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணணும். How much to be produced, how much to be supplied, and everything. So the previous point what we have seen is measurement of economic relationship, the relationship between supply and demand. And this one predicting the economic quantity, how much to be produced. And altogether we call it as theory of application of economic theory to business practice. And there are some cost concept also. Economic concepts in business practice depends upon the cost, time perspectives. குறைவா டிஸ்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், குறைவான அளவில் தான் என்ன பண்ணணும், பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். குறைவாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துடணும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டப்பட்டுறக்கூடாது. டிஸ்கவுண்டிங் பிரின்சிபல். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம், ஆல்டர்னேட் காஸ்ட்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ், இதற்கு நிகரான வேறு ஒரு பொருள், அதோடைய ப்ரைஸ் என்ன, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்டர்னேட் காஸ்ட். அது தெரிஞ்சிருக்கணும். Then while going for budgeting, equimarginal principle, adopting it. So budgeting சொன்னா எவ்வளோ நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், எவ்வளோ உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பணம் போட போகிறோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஆல் டுகெதர் we'll call it as factors of productions. So these are the things we must keep in mind. These are the application, these are the theories and concept which can be applied in business practice. The previous one we have seen, இதெல்லாம் theories to business practice, and these are the concepts to business practice. And what is business economics? கேட்டா the application of theory and concept to business practice is business economics. Application of all these things. ஸோ இதைத்தான் முக்கியமாக நம்ம வரக்கூடிய போர்ஷன்ஸில் ஃபுல்லாக பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், இதுவும் இது கூட சேர்த்து மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ், மார்க்கெட் எத்தனை வகைப்படும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்னால் என்ன, ப்ரைஸ் தியரி, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், எத்தனை வகையான ப்ரைஸஸ் இருக்குது, மார்க்கெட் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குது, காம்படிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது மார்க்கெட்டில், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எப்போ பிரேக் ஈவன் வரும், எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், ஷார்ட் ரனில் எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம், ஷார்ட் ரனில் உற்பத்தி பண்ணால் லாங் ரனில் உற்பத்தி பண்ணால் எவ்வளோ என்ன நன்மைகள் இருக்குது. தீஸ் ஆர் த திங்ஸ் வீல் சி இன் தி ஃபோர்கமிங் syllabuses, chapters or units. So the overall understanding is these some theories which are very much important, which is to be applied in the business, and those theories are depends upon economic. So economic theory businessல apply பண்ற business என்ன ஆகாது அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது, ப்ராஃபிட் இல்லாம ஆயிடாது, க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது.
அதிகமாக செலவு பண்ணிட்டேன் எனக்கு லாபம் குறைவாக கிடைச்சிருக்குங்கிற பயம் வராது. ஐயோ இவ்வளோதான் டிமாண்ட் இருக்கு நான் இவ்வளோ உற்பத்தி பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு அச்சம் வராது. எப்போ அப்படின்னு கேட்டால் திஸ் எக்கனாமிக் தியரியை பிஸ்னஸ் ப்ராக்டிஸில் ஒழுங்காக அப்ளை பண்ணா. ஸோ தீஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் தியரி டு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இன் வாட் ஆர் த தியரிஸ் வி அப்ளைன்னு கேட்டால் இதை தான் நம்ம சொல்கிறோம். ஃபர்மோட தியரியே வந்து என்ன தான், ப்ராஃபிட்டை உருவாக்கணும், நஷ்டம் ஆயிடக்கூடாது, நல்ல பேர் இருக்கணும், ரீசனபிள் ப்ராஃபிட்டாவது வந்துடணும், எப்படியும் பிஸ்னஸை சர்வைவ் பண்ணிடணும், பிஸ்னஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு எது உறுதுணையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் திஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் ஹெல்பிங் பிஸ்னஸ் டு சஸ்டைன். ஸோ வித் திஸ் few points, two things we'll revise once again. Application of economic theory to business practice, firms theory, cost concept, profit concept, measurement of economic relationship, predicting economic quantities. Then these concept, discounting principle, opportunity cost, eco-marginal principles, incremental cost, and times perspectives. Time perspectives na short run liya long run liya, short run productions and long run இருக்கு. நிறைய கொஞ்சமா உற்பத்தி பண்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, லாங் பீரியட்ல கொஞ்சம் நிறைய லாங் ரன்ல நிறைய உற்பத்தி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உற்பத்தி பண்ணி வைக்கிறது. ஸோ அதோட நன்மைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு உற்பத்தி பண்ணாதான் ஒரு பிஸ்னஸ் சஸ்டெயினா இருக்கும், பிஸ்னஸ் வந்து லாபகரமா இருக்கும், லாங் ரன்ல நல்ல மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். வித் திஸ் ஐ தேங்க் யூ ஆல்.